தமிழ்நாடு முதலியார் சங்கம் அண்ணாநகர் பகுதி சார்பில் நல்லறம் போற்றிய கல்வி வள்ளல் பச்சையப்பன் முதலியார் அவர்களின் 231வது நினைவு நாளை போற்றும் வகையில் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மற்றும் ஏழை எளியவர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி அமைந்தகரையில் MR ஏழுமலை டிராவல்ஸ் எஸ் பழனி ஆகியோர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ச பரமசிவம், நா அதியமான், கோ ஹேம்நாத், ரேச்சன் சி அம்பிகாவதி, சி சேரன், டாக்டர் KS ராஜ்குமார் மற்றும் R சரவணன், K பாலாஜி, உ ஜானகிராமன், M குபேந்திரன், இரா கோவிந்தன், K மோகன்ராஜ், H நரசிம்மன், ராஜேந்திரன், K தனசேகர், S முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து தேசிய திராவிட கட்சிகள் சார்ந்த முதலியார் சமூக அரசியல் பிரமுகர்கள், சமுதாய தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வள்ளல் பச்சையப்பன் முதலியார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சுமார் பொதுமக்கள் 500 பேருக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்வில் உறுப்பினர்கள் G கார்த்திகேயன், S கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் பூந்தமல்லி நெடுஞ்சாலைக்கு வள்ளல் பச்சையப்பன் முதலியார் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்தனர். 231வது நினைவஞ்சல் நிகழ்ச்சியில அனைத்து கட்சியை சார்ந்த முதலியார் சமுதாயத்தில் கலந்துகின்றார்கள். இந்த பச்சையப்ப முதலியாருடைய காலேஜ் உள்ள இந்த பூந்தமல்லி ஐரோட 2023 ஒரு தீர்மானம் போட்டோம். இந்த பூந்தமல்லி ஐரோட பச்சையப்ப முதலியார் ரோடுன்ட்டு மாத்திரன்ட்டு அது அரசாங்கத்துக்கு எல்லாம் மோனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் உடனடியா பண்ணா நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தர் சொன்னாரு, சொத்து கணக்குன்னு சேர்க்காம ஏதோ 45,000 கோடி என்னமோ $1 மில்லியன் வருது அமெரிக்கன் இதுல சொன்னாரு. அந்த மாதிரி ஒருத்தர் நீங்க சும்மாவே ஒரு 1வது ஸ்கூல் வச்சீங்கன்னா கல்வி வள்ளல்ன்ட்டு அவங்களே போஸ்ட் வச்சுக்கிறாங்க. அவர் எவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணிட்டு எதுவுமே இல்லை. அவர் படத்தையே அவரை பார்த்தவர்லாம் வரைஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு விளம்பரம் இல்லாத இது. அதனால இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த முதலியார் சங்கத்துக்கு கோரிக்கை, தமிழ்நாடு முதலியார் சங்கம் அண்ணாநகர் பகுதி சார்பா பச்சையப்ப முதலியாருடைய காலேஜ் இருக்கிற இந்த பச்சையப்ப பூந்தமல்லியோட பச்சையப்ப முதலியாரோடு மாற்றணும். அது கொஞ்சம் துரிதமான நடவடிக்கை. இங்கே நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உறவினரும், அண்ணனும் தம்பியும், இந்த அனைத்து கட்சி முதலியாருடைய சார்பில் குறிப்பாக பழனி அவர்களும் ஏழுமலை அவர்களும் ரொம்ப அழகாக அந்த பந்தல் போட்டு பச்சை முதலியார் இருக்குது. அவர் நினைவேந்தல் இன்றைக்கி பல விஷயங்கள் நடந்துச்சு. நிறைய பேர் இதில் நிறைய நல்ல உள்ளங்கள் இங்கே கலந்துருக்காங்க. ஒன்று நம்ம கவுன்சிலர் பரமசிவம், அம்பிகாபதி அண்ணன், ஹேம்நாத், அதியமான் கவுன்சிலர், அது மாதிரி பலர். என்ன பச்சையப்ப முதலியார் அவர் வாழ்க்கையில் காட்டினாரோ அது இங்கே நடந்துச்சு. ஒன்று, அவர் டெய்லி அவர் வீட்டில் கூவம் நதி பக்கத்தில் அவர் டெய்லி குடிப்பாராம். அது ஒன்று தான் இப்போ நம்மளால் பண்ண முடியல. ஆனால் அங்கே குடிச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு 50லேருந்து 100 பேருக்கு அவரை பற்றி நான் நிறைய ஆராய்ச்சியும் ஆய்வு பண்ணியிருக்கேன். 50லேருந்து 100 பேர் டெய்லி சாப்பிடுவாங்களா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த குழுமம் இங்கே அன்னதானம் பண்ணியிருக்கோம். 2வது. 3வது, ஆண்டவனையும் ஆன்மீகத்தையும் அவர் இன்றைக்கி மறக்கலை. நிறைய பேருக்கு மறைக்கப்பட்ட உண்மை. சிதம்பரத்தில் இருந்த கிழக்கு கோபுரமும் சரி, ஏகாம்பரேஸ்வரத்தில் கிழக்கு கோபுரமும் சரி, இவர் கட்டினது தான். ஆனால் அது மறைக்கப்பட்ட உண்மை. 3வது விஷயம், சிவகாமி, ஒரு பெரிய சிவகாமி சிலை இருக்குது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலையும், வள்ளிநாயகம் முருகன் சிலை இருக்குது. ரெண்டையுமே அவர் 1774 ஏகாம்பரம் கோயிலுக்கு பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட வயது 20. அவருக்கு கல்யாணம் பிறந்தது 1754. 1774 20 வயசில். அப்போ கல்யாணத்துக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்த கல்யாண மண்டபம் இடம் இப்போ கூட இன்றைக்கி கூட ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் பயன்பட்டிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த நினைவேந்தல் பண்ணியிருக்கோம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஆகுனா நம்ம பில் கேட்ஸுங்கிறோம், அதானிங்கிறவங்க, அம்பானிங்கிறாங்க. ஆனால் இவர் 2 குடும்பங்கள் இருந்தும் அவர் எல்லாத்தையுமே மக்களுக்காக எழுதி வச்சுட்டு போனார். அதோடைய விலை 6 வருஷத்துக்கு முன்னால் கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது அந்த அமௌண்ட் 45 பில்லியன் US வெள்ளிகள். அதாவது இது நீங்கள் விக்கிபீடியா, கூகுள் எல்லாத்தையும் பார்க்கலாம். 350,000 கோடி இவர் எழுதி வச்சு போன சொத்துக்கள். இன்றைக்கி பச்சையப்பா ட்ரஸ்ட்டுடைய வேல்யூ 45 பில்லியன், 350,000 கோடி. அவ்வளவு கொடுத்துட்டு போகிறாரு பச்சையப்ப முதலியார். இன்றைக்கி அவர் மார்ச் 31 அவர் இறந்த நாள் தான் வரலாறில் இருக்குது. அவர் பிறந்த நாளே வரலாறு இல்லை. அன்னைக்கு நாம் எல்லாரும் நல்ல உள்ளங்கள் இப்படி கூடி நல்லது பண்ணுறது, அவர் மேலேருந்து பார்த்துட்டு நமக்கு எல்லாருக்கும் அவர் வாழ்த்திட்டு இருப்பார். அவர் வாழ்க, அவர் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய
பச்சையப்ப முதலியார் அவர்களின் நினைவு நாளான இன்று 231வது நினைவு நாளை அண்ணாநகர் பகுதியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு ஏழுமலை அவர்களும், மரியாதைக்குரிய திரு பழனி அவர்களும், மரியாதைக்குரிய திரு சரவணன் அவர்களும், மரியாதைக்குரிய திரு பாலாஜி அவர்களும், திரு ஜானகிராமன் அவர்களும், சிகாமணி அவர்களும் இணைய நண்பர்கள் இணைந்து இவ்விழாவை ஒரு சமூக விழாவாக இல்லாமல் சமுதாய விழாவாக எடுத்து செய்ததற்கு உள்ளபடி நாங்கள் மனமாற பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். சமூக பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட திரு ஏழுமலை அவர்களும், திரு சரவணன் அவர்களும் இது போன்ற எண்ணற்ற தோழர்கள் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார்கள். பச்சையப்படை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் 1754 முதல் 1794 வரை அவருடைய தொழில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது. 22 வயதிலேயே அவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை மிக பெரிய அளவில் செய்து தந்தார்கள். ஆங்கிலேயர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அவருடைய தொழில் விரிவுபட்டது. அப்படி விரிவுபட்ட தொழிலை மிக திறமையாக சம்பாதித்து அந்த சம்பாதித்த பணத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வர் கோவிலில் ஒரு மண்டபம் கட்டியுள்ளார்கள். ஆங்காங்கே அன்னச்சாவடிகள் கட்டியுள்ளார்கள். சிதம்பரத்தில் இவருக்கென்று பிரதேசமாக ஒரு தேர் உருவாக்கி அது ஒரு விழாவாக நடத்தி கொண்டுள்ளார்கள். அவர் நிறைய சமூக பணிகள், கல்வி பணிகளை ஏற்று நடத்தியுள்ளார்கள். அவர் விட்டு சென்ற பணிகளை இங்குள்ள தோழர்கள் ஏற்று நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். முன்பெல்லாம் இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக வரும்போது அவருடைய நினைவு தூண் பச்சபாஸ் கல்லூரியில் முன்பு மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும். கடந்த காலங்களில் அந்த சிலை எங்கு சென்றது என்று தெரியவில்லை. நீங்கள் எல்லோரும் பாடுபட்டு அந்த சிலையை மறுபடியும் அந்த இடத்திற்கு உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உங்களுடைய பணி இதோடு நிறுத்தி விடாமல் சமூக பணியாகவும் தொழில் ரீதியாகவும் நீங்கள் எல்லோரும் முன்பாக வர வேண்டும். அடுத்த ஆண்டு இந்த விழா கொண்டாடும் போது இங்கு உருவாக்கிய இந்த சிற்பிகள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.